வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சப்ஜா விதைகளை நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம 15 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கணும். அடுத்து சப்ஜா விதைகள் ஊற வச்சதுக்கப்புறம் 5 முந்திரி பருப்புகள் நம்ம ஊற வச்சுக்கலாம். சப்ஜா விதைகள் ஊற வைக்கும் போதே முந்திரி பருப்பையும் ஊற வச்சுருங்க. இப்போ இது ரெண்டும் ஊற வச்சுருக்கலாம். அடுத்து நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ராகி மாவை நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா தண்ணியை நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் ராகி மாவை இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சோன்னா தான் நம்ம அது பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா நம்ம இதை வேக வைக்கணும். அதுக்காக தான் நல்லா தாராளமாக தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா அதை வேக விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா அது வேகட்டும். அது முடியும் கட்டி ஆகாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ராகியில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது முக்கியமாக இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபைபர் ரிச்சாகவும் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் கண்டிப்பாக குடிப்பாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ராகி பச்சை வாசனையும் போய் இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம ராகி மாவை கலக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். அடுத்து நம்ம இந்த ஹெல்த்தி ட்ரிங்கில் சேர்க்க போகிறது மாம்பழம். நல்லா சுவையாக இருக்க மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மாம்பழம் பீஸில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்புலையும் சேர்த்துக்கலாம். இதோட நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ராகி மாவு வேக வச்சு ஆற வச்சுருக்கதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சோன்னா அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இதுலேயே சப்ஜா விதைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொம்ப சத்தான இந்த ராகி ட்ரிங்க்கை குழந்தைங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.